இட்டுபோட் சினிமாவில் எந்த இப்படியான மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட இப்போ 24 ஹவர்ஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா, மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் இடையில் ஒரு கான்வர்சேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ மாயா வந்து இன்டெரக்டாக வந்து பூர்ணிமாவுக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்களா, இல்லை என்ன மேட்டர் அப்படிங்கிறது தெரியல. அவங்க கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா வந்து அந்த பணப்புட்டியை யார் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வந்து போகுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரம் யார் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஃபைனலிஸ்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி அப்படின்னு சொல்லி ப்ரூட்டலாக வந்து மூஞ்சி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா என்னோடய அனாலிசிஸ் படி வந்து நான் அப்படி பார்க்கும்போது வந்து நீங்கள் இந்த வாரம் எவிக்ட் ஆகிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ பூர்ணிமாவுக்கு செம அப்செட்டாக இருக்குது. பட் அதை அவங்க நான் வந்து வெளியே போய்டுவேன்னு நினைக்கிறீங்களா, ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி நிக்சனே வந்து வெளியே போயிட்டான், ஆனால் மணி இருக்கிறது எனக்கு இன்னும் கான்ட்ரடிக்டிங்காக இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது எனக்கு சுத்தமாக தெரியல, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. பட் எனக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, அதை வச்சு நான் சொல்லும் போது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பூர்ணிமா நீங்கள் வந்து இந்த வாரம் வந்து எவிக்ட் ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விசித்ராவும் வந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். விசித்ரா இல்லைனா நீங்கள், இல்லைனா தினேஷ். ஸோ தினேஷ் எல்லாம் சுத்தமாக இந்த வீட்டில் ஒரு இம்பேக்டே இல்லை, ஆனால் தினேஷ் வந்து போயிடுவார், அர்ச்சனாவும் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போனா யாரா இருப்பா அப்படின்னு பார்த்தா மாயா, விஜயவர்மா, விஷ்ணு ஆல்ரெடி டிக்கெட் ஃபினாலே வாங்கி அவர் ஃபினாலே போயிட்டார். ஸோ அதனால் அவங்க பேர் எடுக்கல. ஸோ அவங்க மாயாவோட கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறது வந்து விஜயவர்மா அண்ட் மாயா இவங்க ஃபைனலிஸ்ட்டாக ஆகிடுவாங்க, மற்றவங்க பூர்ணிமாலாம் வந்து எவிக்ட் ஆகிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒருவேளை அவங்கள வந்து இன்டெரக்டாக வந்து சொல்ல வராங்களோ, பணப்பொட்டி எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்றதுக்காக சொல்கிறாங்களா? ஏன்னா ரொம்ப ஓப்பனாக வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா நீங்கள் அந்த வீக்கெண்ட் நடந்த விஷயங்கள் எல்லாமே வச்சு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மாயா இப்படி சொன்னதுக்கான ஒரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.